மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வியாழக்கிழமை. இன்றைக்கு 18/4/2024 தசமி திதி. இன்றைக்கு ஆயில்ய 18/4/2024 ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். தசமி திதி. ஆயில்ய நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம், அமிர்த யோகம், தர்மராஜா தசமி, திருசி ராமலை சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் புஷ்ப வாகனத்தில். இது உலக மரபு தினமா. இன்றைக்கு உலக மரபு தினமா. சூரிய உதயம் 6:02, மேஷ நாளிகை 3:41, திதி தசமி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், குரு; கன்னியில் கேது; கும்பத்தில் சனி, செவ்வாய்; மீனத்தில் ராகு, புதன், சுக்கிரன். இன்றைக்கு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 10 to 11, மாலை இல்லை. கௌரி நல்ல நேரம் 12 to 1, மாலையில் 6 to 7. திதி தசமி திதி. சூலம், பரிகாரம் தைலம். ராகு காலம் 1:30 to 3, குளிகன் 9 to 10, யமகண்டம் 8 to 7. சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரத்துக்கும் மூல நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு சந்திராஷ்டமம். கேட்டைக்கு மூலத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம் பெருமை, ரிஷபம் போட்டி, மிதுனம் செலவு, கடகம் நன்மை, சிம்மம் சுகம், கன்னி நிறைவு, துலாம் வெற்றி, விருச்சிகம் ஆதரவு, தனுசு புகழ், மகரம் அமைதி, கும்பம் பயம், மீனம் கோபம். சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரத்துக்கும் மூல நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். நாளைக்கு ஏகாதசி விரதம், அதாவது பெருமாளுக்கே உகந்த விரதம். இந்த ஏகாதசி, அதாவது சித்திரை மாதத்தில் வருகின்ற ஏகாதசி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு எதிர்பாராத விதமாக அவர் கோர ரூபத்துக்கு போயிடுறாரு. அப்போ அந்த அம்மா இந்த ஏகாதசி விரதம் இருந்து தன்னுடைய கணவரை இந்த பழைய ரூபத்துக்கு அதை விட அழகாக மாற்றுறாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விரதம் ஏகாதசி விரதம், பெருமாளுக்குரிய விரதம். நாளைக்கு சர்வ ஏகாதசி, சித்தயோகம் சர்வ ஏகாதசி. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை. நம்ம ஏகாதசி நாளைய சர்வ ஏகாதசி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. எல்லாருமே பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் ஏகாதசி விரதம் இருக்கவங்க இருங்க. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த விரதம். நமக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் நம்ம வீட்டில் அமைதி, செல்வாக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகும். எப்பொழுதுமே செல்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். அமைதி, வீடு, வாகனம், செல்வம், நிலபலம் எல்லாமே அமையும். அது இல்லாத நாளைக்கு வர்றது அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஏகாதசி. சித்திரை மாதத்தில் வருகின்ற ஒரு ஏகாதசி, சர்வ ஏகாதசின்னு அழைப்பாங்க. ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி நடராஜர் அபிஷேகமும் இருக்குது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5, அதாவது 1/5/2024 புதன்கிழமை மதியானம் பகல் 1 மணிக்கு குரு மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கிறார். குரு பெயர்ச்சி அன்னைக்கு தான் திருக்கணிதப்படி குரு பெயர்ச்சி செல்கிறார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5 புதன்கிழமை மதியம் பகல் ஒரு குரு மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு போய் குரு 5ஆம் பார்வையாக கன்னியை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையை விருச்சகத்தை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையை மகரத்தை பார்க்குறாரு. இதில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் சிம்மம், துலாம், தனுசு, மீனம். குரு பெயர்ச்சி பலன்கள்: கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் சிம்மம், துலாம், தனுசு, மீனம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய, மிகவும் பலம் பெறும் ராசிகள்னு ஒன்று இருக்குது. ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், விருச்சிகம். 100க்கு 200 மார்க்கு. மிகவும்
வளம் பெறும் ராசிகள் வந்து மறுபடியும் சொல்கிறேன், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், விருச்சிகம். 100க்கு 200 மார்க்கு. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் சிம்மம், துலாம், தனுசு, மீனம். வந்து இன்றைக்கு வந்து நீங்கள் இதை வந்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தர்மராஜா தசமி. இன்னைக்கு வந்து தர்மராஜா தசமி. நாளைக்கு வந்து சர்வ ஏகாதசி, காமத ஏகாதசின்னு போட்டிருக்குங்க. காமத ஏகாதசி, தர்மராஜா ஏகாதசி, தர்மராஜா தசமி இன்னைக்கு. நாளைக்கு காமத ஏகாதசி, சர்வ ஏகாதசின்னு ஒரு இது இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து என்ன படித்தோம், சித்திரை 5ஆம் நாள். அதனால் வந்து இப்போ சித்திரை திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்று வந்து வசந்த நவராத்திரி வந்து நேற்றெல்லாம் கோவிலில் ரொம்ப சிறப்பாக பூஜை பண்ணிக்கிட்டோம். ஒருத்தர் இன்றைக்கி நிறைவு விழா பண்ணுவாங்க, ஒருத்தர் நேற்றே நிறைவு விழா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு வந்து வியாழக்கிழமைங்கிறதுனால சாய்பாபாவுக்கு உகந்த நாள், குரு பகவானுக்கு உகந்த நாள். இது சாய்பாபாவுக்கு உகந்த நாள், குரு பகவானுக்கு உகந்த நாள், குபேரருக்கு உகந்த நாள். எல்லோரும் ஈஸ்வரர் கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியாக இருக்கிற மஞ்சள் கொண்ட கடலை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா மஞ்சள் கலர் பூ வாங்கி கொடுங்க. அதே மாதிரி சாய்பாபா கோயிலுக்கும் போகிறவங்க போவாங்க. இன்றைக்கு வந்து வியாழக்கிழமை, குரு பகவானுக்கும் உகந்த ஒரு நாள். அதனால் வந்து குரு பார்க்க கோடி நன்மை இன்றைக்கு. அதனால் நமக்கு வந்து குருவினோட ஒவ்வொரு ஜாதகத்துலேயுமே ஒரு நேரம் சரியில்லை அப்படி இப்படின்னு இருந்துச்சுனாக்கா, அந்த கட்டத்தை குரு 5, 7, 9ஆம் பார்வையாக பார்த்தாருன்னா அதற்கு ஒரு நல்ல தீர்வு உண்டு, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு அந்த குரு பகவான் வந்து ரொம்ப ஒரு ஜோதிடத்திலேயே குரு பகவான் வந்து முழு சுபகிரகம், முழு சுபகிரகமும், ஒரு ஆன்மீக கிரகமும், அமைதி கிரகமும், ஒரு இதை கிரகம் வந்து குரு பகவான். குரு பார்த்துட்டாருன்னா கோடி நன்மை. அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அப்புறம் அதே மாதிரி குரு வந்து அவரை வந்து தேவகுருன்னு சொல்லுவாங்க. தேவர்களுக்கெல்லாம் தலைவர். அசுரகுருங்கிறது வந்து சுக்கிரன். அதனால் இன்றைக்கு அந்த நம்ம ஜாதக இதுலேயே ஒரு மிக ஒரு பலம் வாய்ந்த அந்த குரு பகவான் வந்து குரு பகவான் தான் சுபகிரகம், முழு சுபகிரகம். 1/5 இப்போ வருகின்ற 1/5ஆம் தேதி வந்து குரு பெயர்ச்சி நடக்குது. மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கே நடராஜர் அபிஷேகமும் இருக்குது. அதனால் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த நாள். நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து ஏகாதசி வர்றது சர்வ ஏகாதசி, காமத ஏகாதசின்னு. அதுவும் சித்திரை மாதம் வர்ற ஏகாதசி வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது, ஒரு கதை இருக்குது. அதை நம்ம இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி குரு பயிற்சி பலன்கள் வந்து ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏற்கனவே குரு பயிற்சி பலன்கள் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள். நான் இன்னும் இதெல்லாம் இப்போ நம்ம புத்தாண்டு பலன்கள் பார்த்தோம். இனி அடுத்ததில் வந்து குரு பயிற்சி பலன்கள் நாம் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நாளை வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள். அதே மாதிரி நாம் வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை வருகின்ற ஒரு ஏகாதசி மகாலட்சுமிக்கு உகந்த நாள். அதனால் ரொம்ப சித்திரை மாதம் வருகின்ற ஒரு முதல் ஏகாதசி. அதனால் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த ஒரு ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, காமத ஏகாதசி, சர்வ ஏகாதசின்னு சொல்கிறாங்க. அதனால் நாளைக்கெல்லாம் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோயிலுக்கும் போய் ஒரு 5 ரூபாய்க்கு துளசி வாங்கி கொடுங்க. பெருமாளினோட அஷ்டோத்திரம் படிங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே சுப்ரபாதம் போட்டுருங்க. டெய்லியுமே சுப்ரபாதம் கேளுங்க.
இதுதான் பழங்காலத்தில் சுப்ரபாதம், அதுக்கப்புறம் கந்த சஷ்டி, அப்புறம் அம்மன் பாடல்கள்லாம் போடுவாங்க. இதையெல்லாம் டெய்லி போடுங்க. வீட்டில் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கட்டும். டிவிலேயே போடுறாங்க, இல்லைன்னா செல்லில் கூட போடுங்க. நாளைக்கு வந்து அதனால் ரொம்ப 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 நல்ல நாள். இப்போ சித்திரை திருவிழா வேறு மதுரையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வசந்த நவராத்திரி முடிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் அனைவரும் ஒரு அம்மான்ற நாளைக்கு வெள்ளிக்கிழமை அம்மான்னு கூப்பிட்டா போதும், ஓடி வந்துடுவாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் எப்படியோ அதே மாதிரி தான் அம்மா, அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் சிவபெருமான், விஷ்ணு பெருமான் அவர்கள்லாம். அதனால் நாளைக்கு எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏகாதசி பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. இன்றைக்கு வந்து குரு பகவானை வணங்குங்க. நாம் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அடுத்தது வந்து இந்த கள்ளழகர் திருவிழா வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் குரு பயிற்சி பலன்கள் தான். மொத்தம் நாம் பார்க்குறது குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள் ஒரு ஜாதகத்தில். அதை தான் பார்ப்போம். இப்போ அடுத்தது நாம் ஆவலோடு ரொம்ப எதிர்பார்க்கின்றது வந்து குரு பயிற்சி பலன்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. வெயில் ரொம்ப வேர்த்து